அப்புறம் அதானே நாளையில இருந்து நியூ இயர் வருதுடா, உட்கால ரிசல்யூஷன் வேற எடுக்கணும். நீ என்ன இருக்கலாம்னு நினைக்கிறேன்? நான் வந்து ரொம்ப சரக்கு அடிக்கிறேன்டா, வருஷம் ஃபுல்லு சரக்கு தான். அதனால கையில இங்க பாரு என்னமா ஆடுது. அது வேற நடக்குமாப்பா. அதனால நான் இதுக்கப்புறம் போன்ல நோடணும்னு நினைச்சிட்டேன் தெரியுமா உனக்கு. போன்ல FB எல்லாம் தூக்கி அன்இன்ஸ்டால், வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால், அப்படியே வேற லெவல் பண்ணிட்டேன். போனே நோண்டது இப்போ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எல்லாருமே சாட்டிங்கு கிரிக்கெட் அப்படியே உடம்புலாம் அவ்வளோ ஜாலியா இருக்க. நீ போய் நான் இனிமேல் சரக்கு அடிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நீட்ட பசங்க கூட ஜாலியா இருந்துட்டு காலேஜ் போய் ஒழுங்கா படிச்சுட்டு. சத்தியமா ஆட இதுதான் போன வருஷம் சொன்னேன். போன வருஷம் சொன்னா மறந்துட்டேன். அதனால இப்ப வந்து பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணி மாப்பிள்ள முத்தே நீ என்ன விளையாண்டு நினைக்கிற? நானும் பப்ஜி விளையாண்டு இருக்கேன். நீ பப்ஜில ஏன்டா விளையாடுற? விளையாடுறதுல மச்சி இப்போ 1 பில்லியன் தமிழ் மாப்பிள்ள டவுன்லோட்ல எத்தனை ஜிபி? 1.5 ஜிபி. ஏதோ வெள்ளக்காரனுக்கு கொடுக்கற காசு இங்க நம்ம பசங்களுக்கு செலவு பண்ணே. இனிமே வர மாட்டேன் மச்சி. நீ விளையாட கூடாதுடா. இனிமே நான் வர மாட்டேன் மச்சி. டென்ஷன் ஏத்திட்டு நீ. அப்புறம்டா பைத்தியம். இல்ல மாப்பிள்ள காதல் பைத்தியம் இருக்கு. ரொம்ப அதிகம் மச்சி. அவங்க மனசு இருக்கு பத்தியா? வேற லெவல். நான் யாரா லவ் பண்றேன்? நான் சிங்கிள்டா. அதான் மாப்பிள்ள ஒருத்தன் லவ் பண்ணல மாப்பிள்ள. டேய் அது அக்காடா. அது விடு. பக்கத்து வீட்டுக்கு போ. டேய் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. வெடிங்கடா ஏன்டா டேய். ஈசா அப்புறம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன பண்ண போற? மச்சான் நான் இன்னையில இருந்து லவ்வே விட்டுறலாம்னு இருக்கேன்டா. அப்புறம் ஈசா நிஜமா லவ் விட்டுறியா? சத்தியம் பண்ணு. எனக்கு சத்தியம் வேண்டாம். எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா. இது இந்த நியூ இயர்ல இருந்து நான் சொன்னா நம்புங்கடா. நம்ப மாட்டேன். சத்தியம் பண்ணுங்கடா டேய், சத்தியம் பண்ணுங்க. இந்த நியூ இயர்ல இருந்து சத்தியம் பண்றா நீ ஃபர்ஸ்ட். சத்தியம்டா. நானும் பப்ஜி விடுறேன்டா. நான் போன் நோண்டறது விடுறேன்டா. நானே நீ சரக்கு எல்லாம் விடுற, எல்லாம் நல்லபடியா ஜாலியா இருக்கா? நிறுத்து. ஏன்டா இந்த சீன்ல குண்டனை காணுமே. ஆமா குண்டே கேக் வாங்க போனேன்டா. ஏன்டா 50 ரூபாய் காசு வாங்கிட்டு போனான்டா? குண்டனை கூப்பிடுங்கடா. டேய் அப்ப கண்டிப்பாவா இது என்னது போன் வந்தா? டேய் பிஸி வருதுடா. டேய் கால் பண்ணாதடா, நான் பண்றேன்டா. கூப்பிடுறேன்டா. ஹலோ இது பையல எங்கடா இருக்க? டேய் சீக்கிரம் வாடா கிறுக்கா. வாடா சீக்கிரம். என்ன சொல்றா? இப்பதான் கேக் ரெடி பண்ணிருக்காங்களாமா. வந்துட்டாடா. எங்கடா? எங்கடா வச்சிருக்க? நான் தான் வெட்டுவேன். என்னடா பண்ணு? பரவாயில்ல 5 ரூபா வந்தாலும் 5 ரூபா பண்ண வாங்கிட்டு வந்தா. கேக் வாங்கிட்டு வரானா பண்ண வாங்கிட்டு வந்துக்கிற உன்ன மாதிரியே. பிடிச்சீங்களா கடைசி? சொல்ற மச்சி. ஏய் மச்சான் டேய் பப்ஜி விளையாடல வரியாடா? ஒரே ஒரு பேட்டில்டா. இன்னைக்கு நியூ இயர்டா, கலக்கறோம்டா. என்ன பப்ஜியா? பப்ஜி தான். என்னடே பஜ்ஜியடா. ஏய் நான் கால் கேட்டேன், கால்ல கேட்டேன். பப்ஜி காலையில கேட்டிருப்பேன் கமெண்ட். பஜ்ஜி தான்டா. ஆவின் பாடத்துல சூடா இருக்காமாடா, வாங்கிக்கலாம்டா. வாங்கிட்டு வரடா. வந்துடுறா மச்சான். டியோ மேட்ச் ரெக்வெஸ்ட் அனுப்புறேன்டா. வாடா டேய் கலக்கலாம்டா. நான் காலையில கேட்டேன். வந்துறேன். சிரிக்காத. டேய் சேரா டேய் எங்க அம்மா பப்ஜி செஞ்சிருக்காங்களாமா. பஜ்ஜியா? ஹலோ மாப்ள. சொல்றேன் லவ்ஸ். மாப்ள ஊர்ல இருந்து மாமா வந்திருக்காங்க. ஃபாரின்ல இருந்து ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. சாயந்தரம் வரையா என்ன சரக்கா? பசங்க இருக்காங்க. நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க மாப்ள. வா மாப்ள. சரி எங்க பசங்க கூட இருக்கு, அது முடிச்சு நான் அப்படியே வந்துறேன். ஓகே மாப்ள. வந்துரு மாப்ள, கண்டிப்பா வந்துரு. சரி வரேன். ஹலோ ஹலோ பேபி, எங்க இருக்க? நான் இங்க சும்மா பசங்க கூட அப்படியே. என்ன பசங்க கூட இருக்கியா? யாரு? இல்லம்மா வீட்டு பக்கத்துல இருப்பாங்களா, அவங்க கூட இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சின்ன பசங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயோ நான் அவனுங்களை பாக்குறதே கிடையாது. ஐயா சத்தியமா? நிஜமா உண்மையா? இந்த நியூ இயர்ல இருந்து நான் வந்துட்டு என்ன சொன்னேன், அந்த பசங்களே பார்க்க மாட்டேன், அவங்க கூட பேசவே மாட்டேன், அவங்க கூட மட்டும் தானே பேசுவேன்னு சொன்னேன். எனக்கு தெரியும் பேபி, தான் சும்மா கேட்டேன். கோபப்படாத. நீ சந்தேகப்பட்டே இருக்கு பேபி. போ பேபி. கோபப்படாத பேபி. ஏன் பேபி? பிரதீஷ் நம்பவே கூடாது. எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருப்பேன்.
சொன்னவன் என் நண்பன் இருக்கான், என் நண்பன் மதன் இருக்கான், முத்து இருக்கான், உயிர் நண்பனுக்கு அவனுக்கு இருப்பானுங்கடா. இது சவுண்ட் கேக்குது. பாரின் சரக்கு தான்டா. செம சரக்குடா. அட மச்சி அந்த சரக்கு அப்படியே ஃபுல்லா ஏறிச்சு. ஆமா ரொம்ப சரக்குடா. சரி உனக்கு மப்பு ஓவர் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன். இறங்கல் செலக்ட் பண்றேன். டேய் இறங்கல் வேணாம்டா, ரசவர் விளையாடலாம்டா, நல்லா இருக்கும்டா. எனக்கு முதல்ல சரி ஏதோ சொல்லிட்டாடா. செலக்ட் பண்ணி உள்ள போங்கடா. சரி செலக்ட் பண்ணிட்டா, வா ரசவர் விளையாடலாம்டா. இல்ல என்ன ஃபாலோ பண்ணுடா. டேய் ஃபாலோ பண்ணாடா, என்னடா பொண்ணாடா. எப்படா விளையாடுறது? டேய் கீழ இறங்குடா டேய். டேய் எனக்கு மெடிக்கல் டிராப் பண்றா. டேய் இருடா டேய், ஒரே நிமிஷம். டேய் இதே சுடுடா டேய், அவன சுடுடா. டேய் ரிவைவ் சொல்லிட்டாடா முதல்ல. சாமி. டேய் முத்து டேய், தினேஷ் ரிவைவ் பண்றா. டேய் டேய் முத்து, எப்படி நீங்க என்ன ஏமாத்தினீங்களோ, அது பண்ற இது பண்ற ஏமாத்தினீங்களோ, இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சேரவே மாட்டேன்டா. டேய் அவன கொல்றா டேய், அவன கொல்றா. போட்டு தந்தா என்னடா சொல்லு. கேக்கல. என்னடா? நான் பேசினது பசிக்குதா? கேக்கல. சோறு வேண்டாம்ப்பா போடுறேன். கேக்கல. என்னடா? நல்லா இருக்குடா. நான் நல்லா தான் இருக்கேன், நீ போடா. டேய் முத்து, ரெண்டு பேரும் சேர்த்துட்டு குண்டா கோப்ல எல்லாரும் ஏமாத்திட்டாங்கடா. பட்ட சொல்லி அவன் வந்து சரக்கு அடிச்சிட்டு பாரு சுகி ஆஃபர் போட்டுக்கிறான். சிக்கன் 65 வா போலாம் சாப்பிடலாம். அவங்க அப்பதான் இருப்பாங்க. அடுத்த வீடியோ உங்க சங்கடம் பண்றோம்.